நாமத்திற்கு மகிமையும் புகழும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. உங்கள் இருதயம் தொய்யும் போது என்ற தலைப்பிலே நாம் தேவ செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது நிச்சயமாக உங்கள் யாவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதை நான் கர்த்தருக்குள்ளாக நான் நம்புகிறேன். இந்த நாளிலுமாக உங்கள் இருதயம் தொய்யும் போது பரலோகத்தை நாடு என்ற தலைப்பிலே நாம் தேவ செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். When your hearts overwhelmed, focus on to heaven என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் தேவ செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிப்போம், வாசித்து நாம் ஜெபம் செய்வோம். மத்தேயுவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய 2ஆம் பகுதியிலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்லிருக்கிறது, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். பரலோகத்தில் என்ன நடக்கிறது? பரலோகத்தின் சித்தம் என்ன? பரலோகத்தில் நடப்பது போலதான் இன்றைக்கு பூமியில் நடக்கின்றதா ஆகிய இந்த கேள்விகளுக்கு ஒரு பதிலாக இந்த நாள் செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். நான் தலைப்பை நான் நினைவுபடுத்துகிறேன். உங்கள் இருதயம் தொய்யும் போது பரலோகத்தை நாடு என்ற தலைப்பிலே இந்த நாளிலும் நாம் தேவ செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய இரக்கமும் உம்முடைய மகிமையின் பிரஸ்தாபமும் இந்த நாட்களில் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளோடும் இருந்து வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலுமாக உம்முடைய செய்தியை நாங்கள் கேட்கும்படியாக எங்களுடைய கண்களையும் எங்களுடைய இருதயத்தையும் செவிகளையும் நாங்கள் திறந்திருக்கிறோம். வார்த்தைகள் உம்முடையதாக இருக்கட்டும், ஆசீர்வாதங்கள் எங்களை சார்ந்ததாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன். நாம் வாசித்த இந்த வசனம் மத்தேயுவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய 2ஆம் பகுதி நமக்கு சொல்லியிருக்கிறது, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாட் ரியலி happened in heaven? பரலோகத்தில் உண்மையில் நடந்தது என்ன என்பதற்கான பதிலாக இன்றைக்கு நாம் 3 முக்கிய தலைப்புகளை நாம் படிக்க இருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயம் தொய்யும் போது நீங்கள் பரலோகத்தை நாடும்போது பரலோகம் இன்றைக்கு 3 பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. அந்த 3 பாடங்கள் தான் தேவனுடைய சித்தம். அந்த 3 பாடங்கள் தான் பரலோகத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பவைகளாக இருக்கிறது. அந்த 3 பாடங்கள் தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தோய்ந்து போயிருக்கிற விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு கொடுக்கக்கூடிய சத்தியமாக இருக்கிறது. முதலாவது பாடம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, போராட்டம் இருக்கும், வெற்றி நிச்சயம். போராட்டம் இருக்கும், வெற்றி நிச்சயம். பரலோகத்தில் போராட்டம் இருக்குமா? அந்த பரலோகத்தில் போராட்டம் இருந்தால் வெற்றி யாருக்கு? அல்லது அந்த வெற்றி நிச்சயமா என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் சில கேள்விகள் எழும்பினாலும், இன்றைக்கு இருதயத்தில் தோய்ந்து போயிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பாடம், பரலோகத்தை நாடு. அந்த பரலோகத்தில் போராட்டம் இருக்கும், அந்த போராட்டத்திலும் வெற்றி நிச்சயம் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அப்படியானால் பரலோகத்திலே ஒரு யுத்தம், ஒரு போராட்டம் உண்டானது. அந்த போராட்டம் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு போராட்டம். ஜீவ தேவனான கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையே ஏற்பட்ட போராட்டம். அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றவர் கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த போராட்டத்தில் தோல்வியை அடைந்தவர்கள் சாத்தானும் அவனுடைய கூட்டத்தாரும் போராட்டத்தை ஏற்படுத்தினாலும் ஜெயம் கொள்ளவில்லை என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். உங்கள் இருதயம் தொய்யும் போது பரலோகத்தை நோக்கி பாருங்கள். பரலோகம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்னன்னு சொல்ல பாரும்போது, பரலோகத்திலையும் போராட்டம் இருக்கிறது, ஆனால் வெற்றி நிச்சயம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் போராட்டம் இருக்கிறது, ஆனால் வெற்றி நிச்சயம் என்பதை பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு நமக்கு இந்த இடத்திலே நமக்கு பாடங்களாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே போராட்டம் அது பரலோகத்திலும் இருக்கிறது, பூமியிலும் இருக்கிறது.
நாம் சில வேளையிலே கேட்கக்கூடிய கேள்வி, ஆண்டவரே ஏன் எனக்கு இது மாத்திரம் நடக்கிறது, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படிப்பட்ட துன்பம் எல்லாம் சம்பவிக்கிறது? ஆனால் தேவனே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் போராட்டம் இருந்தாலும் என்னை வெற்றிக்கென்று நீர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்திலே நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே நம்மளுடைய குடும்பத்தை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், பரலோகத்தை பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம குடும்பத்தை பார்ப்போம். எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு போராட்டத்தோடு இருக்கிறது? குடும்பங்களில் இருக்கக்கூடிய உபத்திரவங்கள் என்னென்ன? குடும்பத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் என்னென்ன? குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள் என்னென்ன? இவைகள் எல்லாம் நாம் விவரித்து நாம் எழுதி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அது நம்முடைய எழுத்துக்கள் போதாது. அந்த அளவிற்கு துன்பங்கள் நம்ம மேலே சூழ்ந்ததாக இருக்கிறது. பரலோகத்தில் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அந்த யுத்தத்தில் தேவன் இருந்தார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு யுத்தம், ஒரு போராட்டம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த போராட்டத்தில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். போராட்டத்தோடு அல்லது கஷ்டத்தோடு இருக்கிற எந்த குடும்பத்தின் பிள்ளைகளாக இருப்பவர்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை, உங்களுடைய இருதயம் தோய்ந்து போயிருக்கிறது என்று சொன்னால் பரலோகத்தை நாடுகிற எல்லாரும் வெற்றி பெற போகிறார்கள். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கக்கூடிய நீங்களும் நானும் வெற்றி அடையும்படியாக பரலோகத்தில் இருக்கக்கூடிய போராட்டத்தை போல நம் வாழ்க்கையிலும் போராட்டம் இருக்கும் என்று சொன்னால் சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். யோவானின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்லிக்கிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னுடைய வாழ்நாட்களை கழிக்கும் போது அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன என்று சொல்ல பார்க்கும்போது, அவரோடு தேவனோடு நமக்கு சமாதானம் உண்டாக வேண்டும் என்றால் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்ல பார்க்கும்போது, இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு, இந்த உலகத்தில் நமக்கு போராட்டம் உண்டு, இந்த உலகத்தில் நமக்கு சஞ்சலங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. இவை எவை உண்டானாலும் வேதம் சொல்லியிருக்கிறது, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள். எனவே நம்முடைய ஆண்டவரும் இந்த உலகத்திலே நம்மை போல பாடுள்ள மனுஷராக வாழ்ந்தார். நம்மை போல போராட்டம் நிறைந்த அனுபவங்களை அவர் கடந்து வந்தார். அவரை போல திடன் கொண்டு நாம் இருப்போம் என்று சொன்னால் நாமும் வெற்றி பெறுவது உறுதி. இருதயம் தோய்ந்த நிலைமையில் இருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் விசேஷமாக இந்த நாளிலே நம்மை தேற்றுகிறது மாத்திரமல்லாமல் நம்மை ஒரு உயர்விற்கும் கொண்டு செல்கிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். யூதாவின் புத்தகம் 24ஆம் வசனத்தை பார்ப்போம். யூதாவின் புத்தகம் ஒரே அதிகாரம் தான் இருக்கிறது, 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்லிக்கிறது, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவருமாக நம்முடைய தேவன் இருக்கிறார். எத்தனை குறை, எத்தனை பிரச்சனை, எத்தனை இடரல்கள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை காயங்கள், எத்தனை விதமான போராட்டங்கள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்தித்திருக்கிற எதிர்மறையான அனுபவங்களை நாம் நினைத்து பார்ப்போம் என்றால் வேதம் சொல்லிருக்கிறது பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை வலுவாதபடி காக்கவும் மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்துவதற்கும் பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு உங்கள் மேலே கிருபை கொள்கிறவர்களாக இருக்கிறார். தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். போராட்டம் இருக்கும், வெற்றி நிச்சயமானதாக இருக்கிறது. போராட்டம் உண்டு, வெற்றி நம்முடையதாக இருக்கும். நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம், ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு நாள் இந்த பூமிக்கு மீண்டுமாக வரும்போது அவர் ஜெயம் பெற்றவராக, ஜெயிக்கிறவராக, திரும்புகிறவராக இருப்பார். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த ஜெயம் பெறும் கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இருதயம் தோய்ந்திருக்கிற பிள்ளைகளே, பரலோகத்தை நோக்கி பாருங்கள். போராட்டம் மிகுந்திருந்த அந்த ஸ்தலத்திலும் வெற்றி தீமைக்கு மேலாக மகுடம் சூடினது போல இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் போராட்டம் இருக்கும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலும் தேவனுடைய சித்தம் வெற்றி அடைந்து ஒரு மகுடம் சூட இருக்கிறது என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்து பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட நாம் பார்ப்போம். உபாகமம் 20ஆம் அதிகாரம்
4ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, உபாகமம் 20:4, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்களை தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். வேதம் சொல்லிருக்கிறது பார்த்தீங்களா அழகாக. உபாகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகவும் தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மோடு இருக்கிறார். தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் போராட்டத்தோடு இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கை நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலே அல்லது மரண படுக்கையிலே நான் விழுந்து போன நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம், இன்னைக்கு அப்படிப்பட்ட போராட்டம் எல்லாம் இன்றைக்கு நீங்கள் கடந்து வருவீர்கள் என்று சொன்னால், அந்த போராட்டங்களில் மத்தியிலும் ஜெயிக்க போகிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தவிர வேறு ஒருவரும் கிடையாது. அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் ஜெயிக்கிறவர்களாக இருக்க போகிறோம். உங்களுடைய இருதயம் தொய்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க போராடினாலும் ஜெயிப்பீர்கள் என்பதை ஆண்டவர் இந்த இடத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சரி, எப்படி ஜெயிக்க போறோம், ஆண்டவர் நமக்கு என்ன கொடுப்பார் என்று சொல்லி நம்ம கேள்விகள் எழுப்பக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்லிருக்கிறது பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனவே இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு ஜெயம் தருகிறவராக இருக்கிறார். ஜெயம் பெறுவதற்கான பலனை ஈட்டுகிறவராக இருக்கிறார். அந்த ஜெயத்தின் அந்த மணிமகுடத்தை நம்மளுடைய சிரசின் மேல் சூட்டுகிறவராக இருக்கிறார். அந்த ஜெயத்தின் விளைவை நாம் மாத்திரமே முழுவதுமாக அனுபவிப்பதற்காக பரலோகத்தின் தேவன் உங்களையும் என்னையும் இந்த நாளிலே இந்த போராட்ட வாழ்க்கைக்குள்ளாக அழைத்திருக்கிறார். தேவ ஜனமே, நாம் சற்று நாம் நினைத்து பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த போராட்டம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவரை நாம் தேடுவோமா? நம்முடைய வாழ்க்கையில் இந்த உபத்திரவம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலே நம்முடைய ஜெபங்களை நாம் ஏறெடுப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலே சில இழப்பீடுகள் இல்லை என்று சொன்னால் ஆண்டவரை நாம் எங்கே நாம் காணுவோம்? பரலோகத்தின் தேவன் இந்த நாளிலும் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கெல்லாம் அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாக நமக்கு அனுமதித்து அவர் இன்னமும் நம்மை போராட்டம் மிகுந்த வாழ்க்கையிலே நடத்தி எதிர்காலத்தில் உங்கள் யாவருக்கும் நான் ஒரு வெற்றியை வைத்திருக்கிறேன், அந்த வெற்றியை பெறுகிறவர்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தில் தோய்ந்து போக வேண்டிய அவசியமில்லை என்ற சூழ்நிலையிலே ஆண்டவர் இந்த சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். 2வது பாடம், கலகம் உண்டாக்கினவன் தள்ளப்படுவான். சரி, முதல்ல பார்த்தோம் போராட்டம் உண்டு, வெற்றி நிச்சயம். 2வது பார்க்குறோம், பரலோகத்தை நாம் நாடுகிற வேளையிலே அங்கே கலகம் உண்டாக்கினவன் தள்ளப்படுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏசாயாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்லிக்கிறது, ஏசாயா 14:12, அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த பூமிக்கும் பரலோகத்திற்கும் பாவத்தை வருவித்தவனான சாத்தான், அவன் பாவத்தை உண்டாக்கினதினாலே அல்லது பரலோகத்தில் கலகத்தை ஏற்படுத்தினதினாலே அவன் தள்ளப்பட்டவனாக இருக்கிறான். எனது அன்பு விசுவாச பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தீமையை வருவித்துக் கொண்டிருக்கிறவர்களாக சில நேரத்திலே சத்ருவாகிய சாத்தான் உங்களை பயன்படுத்தி கொண்டிருப்பான் என்று சொன்னால், ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கலகம் உண்டாக்கினவனை உங்களிடத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறவராக இருக்கிறார். எனவே இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னமும் நாம் செய்வது உலகளாவிய காரியங்களும், நாம் செய்வது விக்கிரக மார்க்கத்திற்கான காரியங்களையும் நாம் செய்வதனாலே நாம் இன்னமும் ஆண்டவருக்காக கலகத்தை உண்டு பண்ணுகிறவர்களாகவே நாம் இருக்கிறோம். ஆண்டவருக்கு முன்பதாக நாம் கலகத்தை ஏற்படுத்துகிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நாமும் தள்ளப்பட்டு விடுவோம். எனவே பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வேளையிலே கலகம் உண்டாக்கினவன் தள்ளப்படுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு விரோதமாக கலகத்தை ஏற்படுத்தி இருந்தோம் என்று சொன்னால் தேவன் நம்மையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வேதத்திலிருந்து நம்ம பார்ப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது பாருங்க. வெளிப்படுத்த விசேஷம் 12:10,
இந்த சாத்தான் எப்பெல்லாம் மனுஷனை மோசம் போக்குறான்னு சொல்லி நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். எனவே சாத்தா எப்பெல்லாம் மனுஷனை சோதிக்கிறான்னு சொல்ல பார்க்கும்போது இரவும் பகலும் விடாமல் மனுஷன் மீத குற்றம் சுமத்துகிறவனாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை விட்டு விடுவதில்லை. ஆண்டவர் அவனை நியாயத்திலே கொண்டு வருகிறார். ஆண்டவர் அவனை தள்ளி போடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு நாம் இந்த பகுதியில் 2 வசனத்தை நாம் வாசித்து அடுத்த பகுதிக்குலாம் நம்ம கடன் செல்வோம். யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். யாக்கோப் 4:7 வேதம் சொல்லுகிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே கலகம் உண்டாக்கினவன் இன்றைக்கு தள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும். நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது சாத்தான் நம்மிடத்திலிருந்து ஓடி விடுகிறவனாக இருக்கிறான். இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31-32 வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, சகலவித கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. உங்களிடத்துல எந்த கலகமும் காணப்படக்கூடாது. அடுத்த வசனம் சொல்லியிருக்கிற 32ஆம் வசனம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். தேவ ஜனமே, போராட்டம் உண்டு, வெற்றி நிச்சயம். கலகத்தை உண்டாக்கினவன் தள்ளப்பட்டு போவான். பரலோகத்தை நீ நாடிக்கொண்டிரு. உன் இருதயம் தொய்யும் போது பரலோகத்தை நீ நாடிக்கொண்டிரு. கடைசியாக நாம் பார்க்கிற பகுதி, நம்மை காப்பாற்றுவதற்காக நம்முடைய ஜீவனை தந்த இயேசுவை உன்னுடைய வாழ்க்கையின் சித்தமாக மாற்றிக்கொள். உன்னை காப்பாற்றுவதற்காக ஜீவன் கொடுத்தவரை நீ நினைத்துக்கொள். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் இப்படியாக நமக்கு சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13:8, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிருந்தாத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். யாருக்காக, எப்படிப்பட்டவர்களுக்காக, எப்ப தோன்றினவர்களுக்காக என்று சொன்ன பாரும்போது உலக தோற்றம் முதல் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த எல்லா மனுஷனுக்காகவும் அவர் மரித்தவராக இருக்கிறார். எனவே நம்மை காப்பாற்றுவதற்காக உயிர் ஈந்த கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். பரலோகத்தை பார்க்கிற வேலையில் போராட்டம் உண்டு, ஆனால் வெற்றி நிச்சயம். கலகம் உண்டாக்குனவன் தள்ளப்பட்டு போவான். எனக்காக ஜீவனை கொடுத்தவரையும் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ணோக்கி நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு நாம் உபத்திரவத்தில் இருப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அது ஒரு உபத்திரவம் தான். இன்றைக்கு நாம் ஒரு கஷ்டத்தை அனுபவித்திருப்போம் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அது ஒரு கஷ்டம்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, அந்த அப்போஸ்தலனான ஸ்தேவானை கல்லெறிந்து கொலை செய்யும் போது கற்கள் எல்லாம் சுற்றி இருக்கிற யூதர்கள் அவரை பார்த்து எதிரிட்டு எரிகிறாங்க. முகத்திலையும் மூக்கிலையும் கண்ணிலையும் அவருடைய தலையிலையும் அவருடைய மார்பிலையும் எங்கெங்கேயோ வந்து படுது. அந்த வசனத்தினுடைய வார்த்தைகள் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்களா, அந்த மரணத்தை சந்திக்கும் வேளையிலே பரலோகத்தின் தேவன் இந்த ஸ்தேவானை பார்த்து கொண்டிருக்கும் போது அவர் எழுந்து நின்றார் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய உயிரை காப்பதற்காக தேவன் கொடுத்த அவருடைய உயிர். தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய இருதயம் தோய்ந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் பரலோகத்தை நம்ம பார்ப்போம். ஒரு வசனத்தை இந்த நாளில் கடைசி பகுதியாக இந்த 2 வசனங்களை நாம் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் முன்னோர் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார்.
கடைசி காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் இந்த பாடத்தை கொடுப்பதற்கான நோக்கம் என்ன? உங்களுடைய இருதயம் தோய்ந்து போக வேண்டாம் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் என்ன என்று சொல்லி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், வேதம் சொல்லிக்கிறது பார்த்தீங்களா, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். பரலோகத்தின் ஆண்டவருடைய சித்தம், இது உங்களுடைய சித்தம் அல்ல, அல்லது என்னுடைய சித்தம் அல்ல, இது பரலோக தேவனுடைய ஒரு சித்தமாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு இருதயம் தோய்ந்து போயிருக்கும் என்று சொன்னால், மாசற்றவர்களாய் நம்மை நிறுத்துவதற்காக பரலோகம் இன்னமும் நமக்காக இரக்கம் கொண்டதாக இருக்கிறது. 20ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். ஆண்டவர் கடைசி காலங்களிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் வெளிப்படும் தேவனாக இருக்கிறார். எப்படி வெளிப்படுகிறார்? அவருடைய வார்த்தையினாலே நமக்கு வெளிப்படுகிறவராக இருக்கிறார். பரிசுத்தமுள்ள ஆண்டவர் நம்ம மேலே இரக்கம் கொண்டவராக இருக்கிறார். பரிசுத்தமுள்ள ஆண்டவர் நம்மேல் அன்பு கொண்டவராக இருக்கிறார். பரிசுத்தமுள்ள ஆண்டவர் பரலோகத்தின் சித்தத்தை நம்மேல் சுமத்துகிறவராக இருக்கிறார். எனவே இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இருதயம் தோய்ந்து கொண்டிருக்கும் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் நாம் இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் போராட்டத்தினாலே நாம் தோய்ந்து கொண்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் தீமையை பெற்றதினாலே நாம் தோய்ந்து கொண்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி ஏங்குவதனாலே இன்றைக்கு நாம் தோய்ந்து போயிருப்போம் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், எல்லா இடங்களிலும் ஆண்டவர் இருக்கிறார். எல்லா இடங்களிலும் ஆண்டவர் வெற்றியை பெற்றார். எல்லா இடங்களிலும் ஆண்டவர் ஜெயம் கொடுக்கும் பலனையும் அவர் நமக்காக தருகிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட நல்ல தேவன் நம்முடைய தேவன்! இந்த அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது! அவருடைய மாசற்ற கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது! நமக்காக ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ணும் தேவனாக நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் இருக்கிறார். எனவே நம்மளெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. பார்த்தீங்களா, நீங்கள் எல்லா உபத்திரவம் இருக்கிற வேலையிலும், நீங்கள் உங்களுடைய இருதயம் தோய்ந்து போகும் வேலையிலும் பரலோகத்தை நாடுங்கள் என்று சொல்ல பார்க்கணும்ல. அந்த பரலோகத்தை நாடும்போது அது எப்படிப்பட்ட இடமாக இருக்க போகிறதுன்னு சொல்ல பார்க்கும்போது வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். வேதம் சொல்லியிருக்கிறது பாருங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர்! உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருதயம் தோய்ந்து கொண்டிருக்கிறதா? பரலோகத்தை நோக்கி பாருங்கள். போராட்டத்தின் மத்தியிலும் ஜெயம் அடைந்தது. பரலோகத்தை நோக்கி பாருங்கள். தீமையை கொண்டு வந்த சாத்தான் தள்ளப்பட்டான். பரலோகத்தை நோக்கி பாருங்கள். உங்களுக்காக உயிர் கொடுத்த தேவன் அங்கே இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் விசுவாசிப்போம். பரலோகத்தின் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலும் இருதயத்திலே தோய்ந்திருக்கிறவர்களை ஆற்றி தேற்றி பலமடைய செய்வாராக. நாம் யாவரும் இந்த செய்திக்காக நம்மை நாமே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் இருதயம் தோய்ந்து போகும் அனுபவத்தில் இருந்தாலும் தேவனே, நாங்கள் பரலோகத்தை நாட வேண்டும் என்ற சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். பரலோகத்தில் போராட்டம் இருந்தது, ஆனால் பரலோகம் வென்றது. கலகம் உண்டாக்கினவன் தள்ளப்பட்டான். பரலோகத்தில் எங்களுக்காக உயிர் கொடுத்த தேவனும் அங்கே வீற்றிருக்கிறார். எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணுகிறார். அந்த ஸ்தலத்திலே நாங்கள் இருக்கும்படியாக எங்களிடத்திலே மீண்டும் வருகிறவராக இருக்கிறார். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்களை வழிநடத்தியருளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேள் நல்ல தகப்பனே. ஆமென்.